ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை சற்று ஒரு சோகமான கதைனே சொல்லலாம். மதியம் வேலை நல்ல ஒரு டீ வாசனையோட உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சில பேர் தன்னுடைய பழைய ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் ஃபோன்ஸ் நண்டி சோஷியல் மீடியால பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. யூஸ்வலா போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய ஒர்க் ப்ரெஷர் இல்லாத சமயத்துல இப்படிதான் நடக்கும். அந்த மாதிரி ஒரு சில பேர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் நிறைய ஃபைல்ஸை சீரியஸா பார்த்துட்டு இருக்க மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் நடந்துட்டே இருக்கு. அப்ப அங்க ஒரு வயசானவர் ஒருத்தர் வராரு. வயசானவர் வந்து ரொம்ப மெல்லிய குரல்ல, அப்பா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்போ அவங்க வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து பாக்குறாரு. யாரு, பிச்சைலாம் இங்க போட முடியாது, போப்பா அப்படின்னு சொல்றாரு. அவர் எந்த விதமான கோபமும் இல்லாம, அம்பி நான் பிச்சை எடுக்க வரல, என்னுடைய பொருள் உனக்கு காணாம போயிடுச்சு, அது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக நான் வரேன் அப்படின்றாரு. கம்ப்ளைண்டா? ஏன்னா அந்த வயசானவர் பாத்தீங்கன்னா அவருடைய சட்டை கிழிஞ்சிருக்கு, ரொம்ப பழைய சட்டை. ஒரு எப்படியோ அந்த வயசானவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும். நிறைய வழக்குல கஷ்டப்பட்டவர் மாதிரி அந்த வயசானவர் பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா கான்ஸ்டபிளுக்கு ஒரு ஏளனமா ஆச்சு அந்த வயசானவரை பார்த்த உடனே. என்ன காணாம போயிடுச்சு சொல்லு, உன்னுடைய தட்டா இல்ல செருப்பா, எது காணும் அப்படின்னு கோவம் வர மாதிரி இருந்தது. இருந்தாலும் தனக்கு உள்ள அடக்கிட்டு, அப்பா எனக்கு தட்டும் செருப்பு எல்லாம் காணாம போகல, நான் வந்து என் மனைவியோட ட்ரீட்மெண்ட்காக கொஞ்சம் பணம் வச்சிருந்தேன், அது மட்டும் இல்லாம பென்ஷன் டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் வச்சிருந்தேன், இது என்கிட்ட திருடிட்டாங்கப்பா அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ரூம்ல இருந்து ஒரு ஆபீசர் வராரு. அவர் தான் எஸ்பி ஆதித்யா. எஸ்பி ஆதித்யா குரல் பார்த்த உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க. கிட்டு எந்திரிச்சு நிக்கிறாங்க, சல்யூட் அடிக்கிறாங்க. எங்க என்ன விஷயம், எல்லாம் ஒரே சத்தமா கேக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு இருக்காரு. இல்ல சார், ஒரு பொருள் திருட்டு போச்சுன்னு சொல்லிட்டு பிச்சை கேட்டு வந்திருக்காரு சார் அப்படின்னு. திருட்டு போச்சா, பிச்சை எடுக்கிறாங்களா, தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட அவர் கேட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, வேற ஒருத்தவங்க அங்க இருக்க ஒரு ரூம்ல வந்து பெரிய ஃபைல்ஸ் எல்லாமே கீழே விழுது. அப்படியே கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஸ்டன் ஆயிடுறாங்க, கொஞ்சம் பயந்துட்டே இருக்காங்க என்ன சொல்றதுன்னு. சரி யார் இவர், என்ன சார் ஒரு வயசானவர் இந்த மாதிரி பொருள் ஏதோ காணாம போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு சார். சரி என் ரூம் அனுப்பு அப்படின்றாரு. எஸ்பி ஆதித்யா ரூமுக்கு அந்த வயசானவர் உள்ள போறாரு. உட்காருங்க ஐயா, உட்காருங்க தாத்தா அப்படின்னு சொல்றாரு. என்ன தாத்தா, உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட், என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெல்லிய குரல்ல, அவர் முகம் என்னமோ காரசாரமான முகமா தான் இருக்கு, ஆனா மெல்லிய குரல்ல பொறுமையா கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் மார்க்கெட் போகும்போது என்ன ஒருத்தர் தள்ளி விட்டுட்டு என்கிட்ட இருந்த பணத்தையும் பென்ஷன் டாக்குமெண்ட்டையும் திருடிட்டு போயிட்டாங்க, நான் அந்த பணம் எனக்கு வேணும், அது கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த பழைய டைரி எடுத்து மேலே வைக்கிறாரு. அதுல வந்து பேர் இருக்கு, ஹரிநாத்னு பேர் இருக்கு அதுல. சரி என்ன பண்றாரு, அந்த பழைய டைரியை கையில எடுத்து வச்சுன்னா அவருடைய வலது கை எடுத்து மேலே வைக்கிறாரு. அப்ப அந்த வலது கை மேல அந்த தாத்தாவுக்கு ஒரு தழும்பு இருக்கு. ஆதித்யாவுக்கு என்ன ஞாபகம் தான், நம்ம அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு தழும்பு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நினைச்சு கொஞ்சம் லைட்டா கண் கலங்கிட்டு, தாத்தா உங்களுக்கு மகன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு ஆதித்யா ஒரு சின்ன புன்னகையோட. எனக்கு மகன் இருந்தான், நாங்க குடும்பம் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம், என் மகன் தான் எனக்கு உயிர், என் மகன் தான் எனக்கு வாழ்க்கையை நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னோ நாங்க ஒரு ரயில் விபத்துல நாங்க வந்து பிரிஞ்சுட்டோம், என் மகன் உயிரோடு இருப்பான்ற நம்பிக்கையோட நான் இருக்கேன், நீங்க உங்க மகனை தேடலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரயில் விபத்துல அடிபட்டு 2 மாசம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டேன், என்னால எங்கேயும் நகர முடியல, அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு என் குழந்தை எங்கெல்லாம் தேடினேன், குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா அந்த பெரியவர் சொல்றாரு. சொன்ன உடனே, அப்பா நான் ஆதித்யா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே பெரியவருக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன் மகனான்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரே சந்தோஷமா இருக்காரு. அப்பாவும் மகனும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆதித்யா கீழே முட்டி போட்டு, அப்பா நான் நீங்க கிடைக்கும் நிறைய நாள் அழுதுருக்கேன்ப்பா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல, உங்களை என்னைக்காவது நான் பாத்திரம் பாட்டினா தவிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பா மடியில உட்காந்து படுத்து அழறான். சரிப்பா வருத்தப்படாதப்பா, அதான் வந்துட்டல்லப்பா அப்படின்றாங்க. அப்ப இந்த விஷயத்த பார்த்த சில கான்ஸ்டபிள்ஸ் ஒரே வருத்தப்படுறாங்க. அவங்க கண்ணிலே தனி தேங்கி இருக்கு. ஒரு சில கான்ஸ்டபிள்ஸ் இதை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ரூம்ல வந்து ஒரு சத்தம் கூட இல்லாம ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அப்புறம் அப்பா நான் வந்து உங்களை இனிமே நீங்க என் கூட தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அப்ப அந்த அப்பா சொல்றாரு, நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பலமா, இப்ப என் வாழ்க்கை எப்படி போச்சு அப்படியே போகட்டும், நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்றாரு. இல்லப்பா, எனக்கு இதுக்கப்புறம் நான் உங்களை எக்காரத்து கொண்டு உங்களை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. என்னோட தன்னுடைய அப்பால கிடைச்சிட்டாருன்னு ஒரே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு. சந்தோஷமா இருக்கும்போது ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, ஊடகங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, எஸ்பி ஆதித்யாவை பேட்டி எடுக்க வெயிட் பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல. எஸ்பி ஆதித்யா, நீங்க செஞ்ச செயல் பெரிய செயல் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வந்து உலகம் எங்களை ஏமாத்திருக்கலாம், ஏனோ விதி எங்களை சேர்த்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டு அப்பா வாங்க வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய அரசாங்க வாகனத்துல கூட்டிட்டு போறாரு. அப்ப போகும்போது நிறைய விஷயத்த அவங்க அப்பா பார்த்துட்டு சொல்றாரு, இந்த இடம்லாம் மாறி இருக்குல்லப்பா, அப்படி இருந்தது இல்லப்பா அப்படின்னு அப்பாவும் மகனும் பேசிட்டு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அப்பா மகன் 2 பேருக்குமே இணை புரியாத பாசம், சந்தோஷம். ஆனா 2 பேருமே அதை வெளிக்காட்டுக்கல, அவங்கவுங்க மனசுல அதை வச்சுக்கிறாங்க. ஆமாப்பா, இந்த இடம் எல்லாம் மாறிடுச்சு, இந்த இடம் தான்ப்பா மாறிச்சு, ஆனா நான் இன்னும் மாறலப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகன் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா
ஆர்வமா பேசிட்டு இருக்காரு. மகனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா பல வருடம் கழிச்சு சந்திச்ச அப்பாவை பார்க்கும்போது தாங்க முடியாத சந்தோஷம் அவருக்கு. ஏன்னா அவங்க வீட்டுக்கு சந்தோஷமா கூட்டிட்டு போறாரு. வீட்டு வாசலே தன்னுடைய மனைவி சீமா வெயிட் பண்றாங்க கணவர் வருகைக்காக. அப்ப எப்பவும் போல வெயிட் பண்ற மாதிரி சீமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சீமா கிட்ட சந்தோஷமா கேட்கிறா, சீமா உனக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு. என்னங்கன்னா, இவர் தான் என்னோட அப்பா, எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிங்களா? உடனே சீமாக்கு ஒரே சந்தோஷம், வாங்க மாமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எப்படி மாமா இருக்கீங்கன்னு எல்லாம் விசாரிக்கிறேன். நல்லா இருக்கேம்மா அப்படின்றாங்க, விசாரிக்கிறாங்க. சரி வாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. 2 பேரும் சாப்பிடுறது அவ்வளோ ஒரு சந்தோஷம். உலகமே தான் கைக்கு வந்த மாதிரி எஸ்பி ஆதித்யா நினைக்கிறாரு. ஏன்னா அப்பா தான் உலகம். ஐயோ எங்க அப்பா கிடைச்சாருன்னு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். 2 பேரும் குடும்பமும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்புறம் அப்பா சொல்றாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா என்ன விஷயம்னா, உனக்கு அம்மா உயிரோட தான் இருக்காங்க. என்னப்பா சொல்றீங்க? அம்மா உயிரோட தான் இருக்காங்களா? அப்படியாப்பா, எங்கப்பா இருக்காங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா கேட்கிறா எஸ்பி ஆதித்யா. ஆமாப்பா, அம்மாவை என்னால வேலைக்கும் போயிட்டு அம்மா பாத்துக்க முடியல, அதனால ஒரு சேவை ஆசிரமத்தை சேர்த்துருக்கேன். தினமும் போய் அம்மா போய் பார்த்து வருவேன்ப்பா அப்படின்றாங்க. நீ காணாம போனதுல இருந்து உங்க அம்மா பிரம்ம பிடிச்ச மாதிரியே ஆயிட்டா. ட்ரீட்மெண்ட் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தேன், அவள் சரியாகல. அவளுக்கு பல வருடமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஏன்னா உன்னை பிரிஞ்சதை அவளால் தாங்கிக்க முடியல, அதனால அவளுக்கு ட்ரீட்மெண்ட் இன்னும் கொடுத்துட்டே தான் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால என்னால் தினமும் பார்த்துக்க முடியாத காரணத்தால சேவா ஆசிரமத்தில் நான் சேர்த்துட்டேன்ப்பா அப்படின்னும் போது, அது எனக்கு அம்மா உடனடியாக பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேவா ஆசிரமம் சொல்லிட்டு அந்த ஆசிரமத்துக்கு சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்துல கிளம்பி போயிடுறாரு எஸ்பி ஆதித்யா. அந்த சேவா ஆசிரமத்தை போய் இறங்குறாரு. இறங்கிட்டு அவங்க ஒரு வயசான முகம், சோகமான முகம், வெள்ளை முடி, தன்னோட கண்ணு எல்லாம் சோர்வெழுந்த முகம் போல இருக்காங்க. அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா அந்த வயசான பெண்மணியோட கண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் வந்த போல இருக்கு. திரும்பி பாக்குற அம்மா அப்படின்னா, அம்மா நான் தான் உன் மகன் அப்படின்னு அங்க இருக்க ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், நர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. என்ன கொஞ்ச நாள் இவங்களுக்கு யாருமே இல்லைன்னாங்க, கணவர் மட்டும் தான் சொன்னாங்க, மகன் ஒருத்தர் வந்திருக்காங்களேன்னு. ஓ பெரிய குடும்பம் இப்போ ஒன்னா சேர போறது போலன்னு ஒர்க்கர்ஸ்குள்ள பேசி சந்தோஷமா படுறாங்க. எஸ்பி ஆதித்யா அதோட அம்மாவை சேவா ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு தான் வீட்டுக்கு வராரு. அடுத்த நாள் எஸ்பி ஆதித்யா வீட்டு ஜன்னல் வழியா சூரிய கதிர் படுது. இது வெறும் சூரிய கதிர் மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்கே பெரிய வெளிச்சத்தை தந்திருக்காங்க. எஸ்பி ஆதித்யா, இனி நான் அனாதை கிடையாது, எனக்கு அம்மா அப்பா மனைவி எல்லாருமே இருக்காங்க, இனி எனக்கு பெரிய குடும்பம் இருக்குன்னு ஒரே சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அடுத்த நாள் தன்னுடைய ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. நான் மீட்டிங்க்கு தன்னுடைய அம்மா அப்பா 2 பேருமே கூட்டிட்டு போயிருக்காரு. எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறாரு. அதாவது ஊடக நண்பர்கள், ஒர்க்கர்ஸ், கோ ஒர்க்கர்ஸ், மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல இந்த மீட்டிங் கூடி இருக்காங்க. உள்ளூர் மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்ப எல்லாருக்குமே சொல்றாரு, என்னோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாம, நான் இன்னைக்கு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயதானவங்க ஒரு புகார் கொடுக்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஏளனமின்றி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க புகார்ல முதல்ல ஏற்கணும். இன்னைக்கு நான் அதுக்கு ஒரு சம்மன் பிரிவை இன்னைக்கு ஓபன் பண்ண போறேன். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் மீட்டிங் நான் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம வேலை செய்யறது நம்ம மக்களுக்காக தான் நம்ம வேலை செய்யறோம். மக்களுக்கு தேவையில்லைன்னா நம்மளோட சேவை கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லை. அதனால என்றைக்குமே நான் யூனிஃபார்ம் போட்டுறதால, நான் என்றைக்கும் இந்த போலீஸோட அணிஞ்சிருக்கிறதால என்னைக்கும் நான் மக்களுக்கு நான் கடமை ஆற்றுவேன். அந்த கடமை பண்பை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு நல்ல மகனாவும் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க பல வருஷம் கழிச்சு சந்திச்ச கதையை சொல்லும் போது அங்க இருக்க சில பேரோட கண்கள் கலங்குச்சு. ஒரு சில பேருக்கு கை தட்டினாங்க, ஒரு சில பேர் சந்தோஷப்பட்டாங்க. இப்படிப்பட்ட பிள்ளை கிடைக்க இந்த அம்மா அப்பா கொடுத்து வச்சிருக்கணும்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. இப்ப இந்த ஸ்பெஷல் மீட்டிங் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சமன் பிரிவு ஒன்னு ஓபன் பண்றாரு. அதாவது வயதானவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த புகாரை ஏற்கணும், அவங்களோட புகாரை சீக்கிரமா சரி பண்ணணும். அதுக்காக இந்த சமன் ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமிதமா சொல்றாரு. ஊடக நண்பர்கள் எல்லாருமே அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அவரும் தன்னோட சொந்த தாய் தந்தையும் மனைவியோட ரொம்ப சூப்பரா குடும்பம் நடத்தி வாழ்க்கை அவருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு. சோ வாழ்க்கை எதிர்பாராத ஒரு விஷயம், யாருக்கு எப்படி என்ன வேணா நடக்கலான்றது எஸ்பி ஆதித்யாவோட கதை ஒரு சிறந்த கதை நம்ம சொல்லலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.